பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16 நவம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புதிய திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கியிருக்காரு. ஸோ தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்குறது நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் தான் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் தொடங்கியிருக்காங்கப்பா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கக்கூடிய திட்டம் எங்கே துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை மாநகராட்சியில் தான் துவங்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிசம்பர் 6 தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் எல்லா மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் விரிவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. அப்போது டிசம்பர் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். டிசம்பர் 6 தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நகராட்சி மாநகராட்சிகள்லையும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கக்கூடிய திட்டம் டிசம்பர் 6 விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2006 இந்தது 2006 திமுக ஆட்சியில் தான் தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது தூய்மை பணியாளர் நலவாரியம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 2006. ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இது ரொம்ப 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 முக்கியமான வருஷம். சரி, ரைட், அடுத்து பார்க்கலாம். இந்த ரயில் மதாத் அப்படின்றது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த ரயில் மதாத் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, பயணிகள் தங்களோட புகார்களை ரயில்வே துறைக்கு இந்த அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயில்வேயில் அதோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணணும். இதில் அதிகாரிகள் முக்கியமாக கவனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க சொன்னது இந்த ரயில் மதாத் மொபைல் அப்ளிகேஷனை பற்றி தான். இதில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் விபின் குமார் அறிவுறுத்தியிருக்காரு. ஸோ அதாவது இப்போ என்னென்னா, இந்த ரிசர்வேஷன் கோச்சில் அன்ரிசர்வ்டு பயணிகள் ஏறுறாங்க. மெயினாக ஒரு ரயில்வேன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ரயில்வேக்கு வருமானம் எதுனா ரிசர்வேஷன். அதுலேயும் 3rd ஏசியிலேருந்து 1st கிளாஸ் ஏசி வரையும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக லாப நோக்கத்தோடு இருக்கிறது. மிச்சது கூட லாப நோக்கம் கிடையாது, சர்வீஸாக தான் ஓடிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் டிக்கெட்டில் அன்ரிசர்வ் பயணிகள் ஏறும்போது அதிகமாக ரிசர்வ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை இருக்காது, குறைய ஆரம்பிச்சிடும். அதை மெயினாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரயில் மதாத் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் மூலமா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயில் மதாத் மொபைல் அப்ளிகேஷன். அடுத்தது வேற இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த நாள் நிறைவு விழா, சரிங்களா? அதாவது பழங்குடியினர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம், சரிங்களா? நம்ம இந்தியா ஃபுல்லாக பழங்குடியினர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். பழங்குடியினர் பாதுகாப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த ஆண்டு எங்கே கொண்டாடியிருக்காங்க, 2025 இந்த பழங்குடியினர் தினம் எங்கே கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னா, குஜராத்தில் பழங்குடியினர் அதிகம் வாழும் நர்மதை மாவட்டம், சரிங்களா? தேதியபடா அப்படின்ற பகுதி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் பழங்குடியினர் அதிகம் வாழும் பகுதி எதுனா நர்மதை மாவட்டம் தேதியபடா அப்படின்ற பகுதியில் பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த நாள் விழா பழங்குடியினர் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டிருக்கு, சரிங்களா? பழங்குடியினர் மரியாதை தினமாக, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தினமாக கொண்டாடப்பட்டிருக்கு, சரியாப்பா? ரைட், ஓகே. இதில் இந்த புல்லட் ரயில் திட்ட கட்டுமானத்தை பார்த்துருக்காரு. அதாவது அகமதாபாத் மும்பை இந்த 2க்கு இடையே தான் இந்தியாவோட முதல் புல்லட் ரயில் சேவை துவங்க போகுது, சரிங்களா? அப்போ முதல் புல்லட் ரயில் திட்டப்பணிகளை மேற்கொண்டிருக்காரு. எங்கே டு எங்கன்னு கேட்கலாம், அகமதாபாத் டு மும்பை. சரி, அதாவது ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அதுதான் பழங்குடியினர் பாதுகாப்பு தினம், பழங்குடியினர் கௌரவ தினம். அவங்கள கௌரவிக்கிற விதமாக கொண்டாடுறது. அதே மாதிரி அமெரிக்க கடற்படை அதிகாரிகளோட இந்திய கடற்படை தளபதி ஆலோசனை நடத்தியிருக்காரு. இந்திய கடற்படையோட தலைமை தளபதி பேர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வர ரொம்ப முக்கியம்பா. இந்திய கடற்படையோட தலைமை தளபதி பேர் என்ன அப்படின்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. அதே மாதிரி இந்த பாருங்கள், கர்நாடக மாநிலம் பெலகாவியில் இருக்க ராணி
சென்னம்மா உயிரியல் பூங்கா 38 கரும்புலிகள் இறந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். ஏன்னா எதெல்லாம் தமிழ் பேர் இருக்கோ ஆனால் அது வெளி மாநிலத்தில் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. பெரியார் தேசிய பூங்கா அது வந்து கேரளாவில் இருக்குது. அதே மாதிரி ராஜாஜி உயிரியல் பூங்கா அது உத்தரகாண்டில் இருக்குது. இந்த பாருங்கள், ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் பெலாவி அப்படின்ற பகுதியில் இருக்குது. சரியா? அப்போ அது கேட்கலாம். ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்கே உள்ளது அப்படின்னா கர்நாடக மாநிலம்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினானது. அடுத்து வேறு இந்த நம்ம பார்த்தோம்ல ஜூனியர் ஹாக்கி கோப்பை தமிழ்நாட்டில், அதாவது இந்தியாவில் இந்த தடவை தமிழ்நாட்டில் சென்னை மதுரை 2 இடத்துல நடைபெறுது, அண்டர் 19. ஸோ இந்த ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பைக்கான கேப்டன் பேர் என்ன அப்படின்னா ரோஹித்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அண்டர் 19 கேப்டன் பேர் ரோஹித். அதே மாதிரி உலகக்கோப்பை குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் போட்டி 2025 புதுடெல்லியில், இந்த 2025க்குரியது புதுடெல்லியில் இருக்க கிரேட்டர் நொய்டாவில் சனிக்கிழமை துவங்க போகுது. அதிகாரப்பூர்வமான ஆட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை துவங்குகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா சர்வதேச குத்துச்சண்டை ஃபைனல்ஸ் போட்டி இந்த தடவை டெல்லியில் நடைபெறுதுப்பா. இது முக்கியம். இப்போ தான் அந்த ஃபிடே செஸ்ஸு சாம்பியன்ஷிப் போட்டி கால் இறுதிக்கு வந்திருக்கு. இறுதி போட்டி வந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே சொன்னோம். அதாவது ட்ரம்ப் வரியை உயர்த்தினார் அப்படின்னா அவங்க நாட்டுக்கு தான் கேடுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். 50% வரி அப்படின்றது ஏதோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் விதிச்சிட்டோம், எல்லா நாடும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்க நாட்டுக்கே ரிவீட் ஆகிருக்கு. என்னென்னா இந்த தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேயர் தேர்தலில் முக்கால்வாசி ஜெயித்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியில் தான் ஜெயித்தாங்க. ஸோ அது அவர் ஆராயும் போது முக்கியமான அவங்களோட உணவுப் பொருட்களுக்கான அமௌண்ட்டும் காசும் வந்து உயர்ந்திருக்கு, அவங்களோட டாலர் உயர்ந்திருக்கு. அதில் மெயினாக பார்க்க வேண்டியது மாட்டிறைச்சி, காப்பி, வெப்பமண்டல பல வகைகள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ ரேட் உயர்ந்திருக்கு. அதுக்கான வரியை வந்து அவரே குறைச்சிருக்காரு. அது இப்போ மாட்டிறைச்சிக்கான ஏற்றுமதி வரி, காப்பி, வெப்பமண்டல பல வகைகள், இதுக்கான ஏற்றுமதி வரியை அவர் குறைச்சிருக்காரு. சாரிப்பா. அடுத்து பாருங்கள், இந்திய ஜவுளி ஏற்றுமதி இந்த ஆண்டில், இந்த நிதியாண்டில் 10% அதிகரிச்சிருக்கு. என்னதான் வந்து அவர் அமெரிக்காவில் 50% வரி விதித்தாலும் இந்தியாவோட ஏற்றுமதி சந்தை 111 நாடுகளுக்கு இப்போது வந்து 10% அதிகரிக்க தான் செஞ்சுருக்கு. இதில் பாருங்கள், அதிகமாக வந்து ஏற்றுமதி நம்ம செஞ்ச இடம் எது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் 14.5% ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ பிரிட்டன், ஜப்பானுக்கு வந்து 19%. இதில் பாருங்கள், ஜப்பானுக்கு தான் அதிகமாக. சரிங்களா? ஜப்பான் வந்து 19%. அதுக்கடுத்து ஐக்கிய அரபு அமீரகம் 14.5%. எகிப்து 27% கொடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? எகிப்து 27%. பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் தேவை. எத்தனை சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா 10% உயர்ந்திருக்கு ஏற்றுமதிக்கான வரி. அவ்வளோதான்ப்பா, நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருக்கான். அதனால் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு பலத்த மழைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான்ப்பா. நன்றி.